Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீப ஸ்பெஷல் டிப்ஸ் வீடியோ தாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாம காத்துல எவ்வளவு அடிச்சாலும் நம்ம விளக்கு அணையாம எப்படி இருக்கும், நம்ம கொஞ்சம் எண்ணெயை வச்சு எப்படி எல்லாம் பண்ணலாம், எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாம அதே சமயம் மஞ்சள் குங்குமம் நம்ம கையால வைக்காம எப்படி நம்ம ஈஸியா செய்யலாம்னா ஒரு டிப்ஸ் வீடியோ தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது மாதிரி புது அகலோ பழைய அகலோ நீங்க தண்ணியில கொஞ்சம் நேரம் இது மாதிரி போட்டு, புது அகலா இருந்தா கண்டிப்பா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கூட ஊற வைங்க, பிரச்சனை இல்லை. அந்த அளவு இருக்கும்போது நமக்கு எண்ணெய் அதிகம் இழுக்காது. நம்ம தண்ணியில எந்த அளவு இருக்கோ இப்போ பாருங்க, நான் ஒரு 5லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இதை மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம விளக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஏற்றுறோம் அப்படின்னா 4 மணி வரைக்குமே தண்ணியில் இருக்கட்டும். வெயில் அடித்தா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, மழை பெய்யுதுன்னா நீங்கள் வேணால் ஒரு 2 மணி போல் எடுத்து வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் லைட்டாக ஈரம் எது இருக்கும்போது தான் நமக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு எண்ணெய் ஊற்றுறோன்னா என்ன ஆகும்னா அதில் வந்து எண்ணெய் இழுத்துக்க செய்யும், வெளியே கசியவும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். கசியாமல் இருக்கிறது இதுவும் ஒரு மெயின் டிப்ஸ். அடுத்து வந்து ஈரம் இருக்கிறது. அடுத்து பாருங்க, கொஞ்சம் நேரம் அடுத்து வச்சிருந்தீங்கன்னா நமக்கு உள்ள அப்படியே கொஞ்சம் ட்ரையா இருக்கும், வெளியே லைட்டா ஒரு ஈரம் இருந்தால் தப்பு கிடையாது நம்ம சொல்லிட்டு. இப்போ அடுத்து எண்ணெய் கொஞ்சம் கூட கசியாம இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ஸா என்ன ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது நீங்க புது அகலோ பழைய அகலோ எந்த அகலா இருந்தாலும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் இயர் நான் எப்படி நம்ம பழைய பாரம்பரிய நம்ம பாட்டி தாத்தாங்களாம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணியும் கொஞ்சமா நம்ம அரிசி மாவு தாங்க. நம்ம ரேஷன் அரிசி இருந்தா கூடமே நீங்க முத நாளே நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி ட்ரையா வச்சுக்கோங்க. ட்ரையா இருக்க மாவு நம்ம, ஏன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட நம்ம இதை முத நாள் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த ஈரத்தில் டிப் பண்ணி லைட்டாக அகில உதறிட்டு அந்த அரிசி மாவில் அப்படியே நினச்சிங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் கசிற இடம் ஃபுல்லாகவே அந்த அரிசி மாவு ஒட்டிக்கும். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கசிஞ்சு நம்ம வெளியே வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு எண்ணெய் கசிஞ்சு வெளியே வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு டிப்ஸ் தான் இது. இதை மாதிரி பாருங்க, நான் ஈரத்தில் தோடுறேன், அதிலே உதறிட்டு அந்த ஈரத்தோட அப்படியே இது பண்ணீங்கன்னா நமக்கு அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அடுத்தது நம்ம இது மாதிரி கோலம் மாவுல தொட்டு செய்யறோம், அப்போ வந்து அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்குமா அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் அடுத்த டிப்ஸாகவும் சொல்லியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அகலையும் செஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இப்படி எடுக்கிறோம், அப்படி எடுத்து வைக்கணும், நமக்கு வெள்ளையா அப்படி படிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேகமா கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ தொட்டுட்டு அப்படியே வைக்கிறோம்னா இப்போ அப்படி இருக்கு, அது மாதிரி படாம இருக்கு. என்ன பண்ணா அப்படி நம்ம அரிசி மாவுல தொட்டு டிப் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி தட்டிட்டு நமக்கு அதில் ஒட்டாத மாவு அதிலே கொட்டிடும். அதை போல வைக்கும் போது நமக்கு நிறைய அரிசி மாவு கீழே படாது, கொஞ்சமாக தான் படும். நம்ம ஒரு கோலம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த இது ஒரு சின்ன அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் அது இருக்கும். ரொம்ப நமக்கு எண்ணெய் கசிஞ்சும் வெளியே வராது, நமக்கு ரொம்ப துடைக்கிற வேலையும் இருக்காது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் நீங்கள் ஒன்று செய்யணும். இப்போ நம்ம அப்படியே அரிசி மாவை தொட்டுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா வெள்ளையாக இருக்கும். அரிசி மாவை நீங்கள் உதறிட்டு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், அகில் எல்லாமே நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிப் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ அடுத்தது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் பட்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரி நம்ம என்ன கசியாமல் இருக்க நமக்கு நெயில் பாலிஷ்மே தேவையில்லை, இந்த அரிசி மாவு போதும். அடுத்தது இது மாதிரி வீட்டில் டூத் பிக் இருந்துச்சுன்னா இது இல்லை, புதுசாக நம்ம வீட்டில் தென்னங்குச்சி, அதாவது தொடப்பம் நம்ம யூஸ் பண்ணால் புது தென்னங்குச்சியாக இருக்கும் இல்லையா, அதை போல இருந்தா கூட பேக் சைடு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு வேணாம். ஃப்ரண்ட் சைடு நமக்கு எப்படி இருக்கும், ஷார்ப்பா மெலிசா இருக்கும், அதில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க முடியாது. பேக் சைடில் தொட்டு செய்யும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, 2 பவுல்லையும் நான் மஞ்சளும் குங்குமமும் வச்சிருக்கேன். மஞ்சளை மட்டும்தான் தண்ணி போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். குங்குமத்தை எந்த காரணத்தை கூட நான் தண்ணி போட்டு கரைக்கல. ஆனால் பக்கத்தில் ஒரு பிளேட்ல ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, டூத் பிக்கு பேக் சைடு தான் மஞ்சளில் இருக்கு. இப்போ அந்த பேக் சைடில் தொட்டு செய்யும்போது நமக்கு நல்லாவே நிறைய ஒட்டிட்டு ஒரு ஈரத்தோட இருக்கு இல்லையா, அதனால இதை மாதிரி நீங்கள் ஓரத்தில் அப்படியே நீங்க தொட்டு எல்லாம் எவ்வளோ அகுல் இருக்கோ எல்லாமே கடகடன்னு நம்ம வச்சிடலாம். பொறுமையாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரொம்ப சீக்கிரமும் எவ்வளோ அகல் இருந்தாலும் இப்படி தொட்டு வைக்க போகிறோமா, அதனால கடகடன் ஒரு தடவை வச்சோம்னாலே நமக்கு 2-3 அகல் வச்சிடலாம். அந்த அளவு நமக்கு இதுவாக இருக்கும். நமக்கு அதை ஈரம் இருக்குன்றதால கடகடனே வந்துடும். அடுத்தது குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே எடுக்கும்போது வராது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் டூத் பிக்கை அந்த தண்ணியில் தொட்டுட்டு உதறிட்டு அதை அப்படியே டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு குங்குமம் நல்லாவே ஒட்டிட்டு வந்துடும். நம்ம கடகடன் நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், அந்த குங்குமத்தை அப்படியே வச்சிடலாம். ஒரு தடவை ஈரத்தில்
தீபத்தில் தொட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு அகில் இருக்கிற 3 இடத்துக்குமே நம்ம குங்குமம் வச்சிடலாம். அடுத்து செய்யும்போது நம்ம பார்த்தோம்னா ஈரத்தில் ஒரு தடவை நினச்சிட்டோம்னா நமக்கு அப்படியே பழக பழக ரொம்ப சீக்கிரமும் வச்சுருவோம். அதே சமயம் நமக்கு கொஞ்சம் கூட மஞ்சள் குங்குமம் கீழேயும் சிந்தாது, பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம விரலில் வைக்கிறத விட இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டூத் பிக் இல்லையேன்னா நீங்கள் அதான் புதுசாக நம்ம வீட்டில் தென்னங்குச்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதால் செய்யுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பழையதோட தென்னங்குச்சியால் செய்யாதீங்க. நம்ம வீட்டில் புதுசாக இருக்குது அப்படின்னும் போது அதை மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேக் சைடால் செய்யுங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற இடத்துல நம்ம தொடும்போது தான் நமக்கு மஞ்சள் குங்குமம் நல்லா தொட்டு வரும். இதே போல இப்போ நான் உங்களுக்காக 6 அகில் எடுத்திருக்கேன். அந்த 6 அகிலுமே எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னு சீக்கிரம் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கா. நம்ம கையால் வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பெருசும் சின்னசுமாக இருக்கும். ஆனால் நம்ம இது மாதிரி ஸ்டிக்கால் நம்ம டூத் பிக்கால் வைக்கும்போது நமக்கு என்னென்னா ஈக்குவலாக பார்க்க அழகாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன, நம்ம அகிலில் ஊற்றுறோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி வாய் குறுகலான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி டம்ளராக இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தாது. பாட்டில்லையோ இல்லை வேறு நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்பு பாட்டில் கூட ஊற்றி வச்சுப்போம். அதுவே நிறையா இருக்கிற மாதிரி லைஸாக சிந்தும். அதை விட நீங்கள் இதை மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் கரெக்டாக வந்துடும். அடுத்தது திரியிற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக போடும்போது அதிகமாக காற்று அடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கணையாமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் அப்படி நம்ம காற்று போட்டுமே திரி மொத்தமாக போட்டுமே நம்ம கணையுது அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸுன்றதையும் நான் அடுத்து சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக காற்று அடித்தாலுமே நமக்கு அணைஞ்சு போகாமல் நமக்கு நின்று எரியும். அதே ஒரு தீபம் சீராக எரியும். காற்றடிக்கும் போது அப்படியே ரொம்ப வேகமாக அலமோதும் இல்லையா, அதை போல் இல்லாமல் சீராக நமக்கு ஒரே மாதிரி எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நமக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கினா கொடுக்குறாங்க நிறைய இதிலே பிளாக்கு க்ரீன்லாம் வருது. அதெல்லாம் நமக்கு ஒயிட்டு கூட வருது, ஆனால் அதெல்லாம் அப்படி இருக்காது. இதை மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு அடியில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டு உள்ள வாசல் வைக்கிறத விட நம்ம கோலம் போட்ட தெருவாசப்படி சொல்லுவோம் இல்லையா, அங்கே வைக்கும் போது தான் காற்று அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம எத்தனை ஆகுலோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி இதை போல் வச்சுருங்க. வாய் மேலே அகலமாகவும் கீழே குறுகலாக வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எட்ட வச்சுருங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் இல்லையா, அதோட அனல் போட்டு உருகாமல் இருக்கிறது கொஞ்சம் எட்ட வச்சுட்டிங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த தீபத்துக்கு இதை போல் விளக்கேற்றி நீங்கள் தீபத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.